அதாவது திமுக கீழ் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அடிமைன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொரு விஷயம், நீங்கள் 40 பேர் இருக்கீங்களா, நீங்க உரிமையை கேட்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ரெண்டாவது, எஸ்ஐஆர் குறித்து அவர் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரான்னு இன்னும் எனக்கு தெளிவு வரல. ஏன்னா எதிர்க்கிறதுன்னு அந்த கட்சி, ஆதரிக்கிறதுன்னு அந்த கட்சி சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டிலையும் அரசு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலான்ற சொல்றாரு. உங்களுடைய கருத்து? ரைட்டாக சொல்லிடலாம். திமுக கூட்டணி கட்சிகள் கொத்தடிமைன்றாரு. ஆமாம், கொள்கைகளை கொத்து கொத்தா காக்கிற அந்த இதில் அடி கோடிட்டு நிற்கிறோம். அதனால் நாங்கள் கொள்கை காப்பாளர்கள் அந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் அதிமுக ஏற்றுக்கொண்ட எல்லா கொள்கைகளையும் துறந்து விட்டு புறந்தள்ளி விட்டு, இன்னும் சொல்ல போனால் சாஷ்டாங்கமாக ஒரு மதவெறி அமைப்போடு நீங்கள் உறவு கொண்டு அந்த உறவை புனிதப்படுத்துறீங்கள, அங்கே தான் உங்கள் கொள்கை நீர்த்து போய் அடிமைத்தனத்தோடு இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதை கொத்தடிமைன்னு நீங்கள் வேறு மாதிரி வேண்டாம், கொள்கை நிலையிலிருந்து பார்க்குற ஒரு சொல்லாக அதை முதலமைச்சர் பயன்படுத்துகிறார். அந்த கொள்கையை துறந்து விட்ட காரணத்தால் நீங்கள் அவர்கள் கொள்கைக்கு அடிமையாகி விட்டார்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் கொத்தடிமைனா கொத்தடிமை அழிக்கப்பட்டு விட்டது சட்ட ரீதியாக. எனவே நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ் தெரிந்தால்தான் இங்கே தமிழ் ஒரு வகுப்பு தமிழில் மதிப்பெண் பெற்று தமிழ் தேர்ச்சி பெற்றால்தான் இங்கே வேலைவாய்ப்பு பெற முடியும். அதை யார் நீக்கியது? யார் ஆட்சி காலத்தில் அதை புறந்தள்ளீங்க? அதன் மூலம் வடவர்களை இங்கே வரவேற்று நீங்கள் ஒரு வேலைவாய்ப்புக்கு உறுதி செஞ்சது யார்? உங்கள் ஆட்சி தானே. இதற்கு பெயர் என்ன கொள்கை? அம்மா வழி கொள்கையா, எம்ஜிஆர் அவர்கள் வழி கொள்கையா, என்ன வழி கொள்கை? விளக்கணும். நான் கேட்குறேன், அந்த எஸ்ஐஆரை பற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி அதிமுக அதை ஆதரிக்கிறது. நான் கேட்குறேன், சிஏஏவை ஆதரிச்சிங்க, அடுத்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்குறோன்னு சிறுபான்மை மக்கள்கிட்ட கேட்டீங்க. வேளாண் திருத்த சட்டம், 3 வேளாண் திருத்த சட்டத்தை வரவேற்றீங்க, நாங்கள் அமல்படுத்துகிறோம், அது விவசாயத்தை வளர்க்கும்னு இதே எடப்பாடி விவசாயி பேசினார். சட்டமன்ற பேச்சு இருக்குது, நண்பர் அக்னி அதை வேண்டாம் எடுத்து பார்க்கலாம், இன்னமும் இருக்குது. அப்படி வந்தவர் இன்றைக்கி ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது போராடி இன்னைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலும் அது வந்தால் ஆபத்து என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்ஐஆர்ங்கிறது என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷலில் சீக்ரெட் இன்டென்சிவ் ரிவிஷன். அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. கேட்குறமே, பாஜகவுக்கு பீகாரில் 52,946 பூத் லெவல் பிஎல்ஏ இருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட். ஒருத்தர் கூட பங்களாதேஷி ஊடுருவியதாக எலெக்ஷன் கமிஷனில் இன்ன வரலையும் ரிட்டனாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லைங்க. இங்கே தோழர் அர்ஜுனமூர்த்தி நண்பர் பெரியவர் இங்கே சொல்கிறார். ஏங்க அப்போ வெளிநாட்டு பயத்தை காட்டி ஊடுருவல் என்று சொல்லி வாக்காளர்களில் நீங்கள் ஊடுருவதற்கு, உங்கள் வாக்குகளை மட்டும் அடையாளப்படுத்துவதற்கு, எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை, மைனாரிட்டி வாக்குகளை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சீக்ரெட் பேலட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த திட்டமிட்ட செயல்தான் இது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கி தேர்தல் ஆணையமாக இல்லை. தேர்தல் ஆணையத்தோடைய வேலை என்ன? நல்லா சொன்னாரே நம்ம முன்னாள் ஐஏஎஸ். தேர்தல் ஆணையத்தோட வேலை ஒன்று புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, ரெண்டாவது இறந்து போனவர்களை நீக்குவது, அல்லது வாக்காளர் இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பரிசீலிப்பது, நீக்குவது. இப்போ நான் கேட்குறேன், தேர்தல் ஆணையத்தோட மிக முக்கியமானது என்ன? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லோருக்கும் ஒரு ஈக்யூ லெவல் ஃபீல்டை கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு கொடுத்துருக்கா? பண ஆதிக்கம் தேர்தலில் போயிருக்கா? அல்லது வெறுப்பு பிரச்சாரம் பேசக்கூடாது என்பது நம்ம அரசமைப்பு சட்டம், அது தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமானது. மதவெறி கருத்துக்கள் பேசக்கூடாதுன்னு பிரதமரே 126 முறை பேசியிருக்கிறாருன்னு பட்டியல் இருக்கே. உள்துறை அமைச்சர் நீங்கள் போய் 4 கார் தாண்டி போய் பார்த்தீங்களே, 7 தீவு தாண்டி போய் உயிர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்களே, அந்த உள்துறை அமைச்சருக்கு மீது 96 வழக்குகள் இருக்கே, 96 குற்றச்சாட்டுகள் இருக்கே, வழக்கல்ல குற்றச்சாட்டுகள் இருக்கே. வரம்பு மீறி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? அப்போ கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் போல எதிர்கட்சிகள் சொல்வதை கேட்காது, ஆளுங்கட்சிக்காக ஆடும். They are dancing for the ruling party, central ruling party, particularly BJP. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.